பாட்டு கூட வந்தது திரும்பினா இங்கே வந்து நில்லுனா நிற்குது. அப்போ வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வந்துச்சு குதிரைக்கு. யூரின் வயிற்று வலி வந்துச்சு, கால் வலி வந்துச்சு குதிரைக்கு. ரொம்ப டவுன். இப்போ எவ்வளோ நாளாக வந்து ரான்ச்சஸ் ஹார்ஸ் ஃபீட் யூஸ் பண்ணுறீங்க? எனக்கு ஏதாவது தான் கால் வலி அந்த பூஃபில் அந்த பூ போக போக எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு உடம்பு. அந்த பழைய பர்ஃபார்மன்ஸ் குறைக்கும். ஸோ வணக்கங்க. நாம் இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ரஞ்சித் அவரோட ஸ்டட் ஃபார்முக்கு வந்திருக்கோம். ஸோ ரஞ்சித் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி அவர் வந்து ஒரு ரீட்டெயில் ஸ்டோர் வச்சுருக்காரு இங்கே பவானியில். ஆனால் அவருக்கு குதிரை மேலே இருந்த ஒரு பெரிய பேஷன் காரணமாக அவர் சும்மா அவரோட வேலை விஷயமா காரைக்கால் பக்கம் போனப்போ இந்த ஹார்ஸை பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் வாங்கிட்டு வந்துட்டார். அதுக்கு முன்னாடி ஹார்ஸை பற்றி தெரியாது, ஹார்ஸ் ரைடிங்கும் தெரியாது, எதுவும் கிடையாது. ஆனால் இது வாங்கிட்டு வந்து ஒரு 1 இயர்லேயே பார்த்தீங்கன்னா இவர் இப்போ ஒரு இந்த ஒரு ஹார்ஸை வச்சே வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணார். இப்போ நல்லபடியாக போயிட்டுருக்கு. இப்போ இவரோட கண்ட்ரோலில் வந்து இப்போ 8 ஹார்சஸ் இருக்குது. A to B ஃபார்ம்ஸ் கூட டைப் பண்ணி ரைடிங் ஸ்கூலும் நடத்திட்டு இருக்காங்க. மற்றபடி ஹார்ஸ் ஷூயிங் பண்ணுறாரு. ஹார்ஸஸ் யாராவது நீங்கள் இப்போ இங்கே இந்த ஒரு அழகான இடத்துல ஸ்டட் ஃபார்ம் நடத்திட்டு இருக்கீங்க, ரைடிங் ஸ்கூல் நடத்துறீங்க. எப்படி உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது? சின்ன வயசுலேருந்தே ஒரு அனிமல்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டு. நான் வந்து டாக் ட்ரைனர், பேர்ட் ட்ரைனர் இதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். வீட்டில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து மாமா இருந்தார். அங்கே போய் டாக் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அந்த டாக் பேசிக்காக வரப்போ வந்து அடுத்து இந்த சினிமாவில் பார்க்குறப்ப கொஞ்சம் க்யூரியாசிட்டியாக இருந்துச்சு. ஹார்சஸ் பார்க்குறப்ப அது சொல்கிறது, ஒருத்தர் கேட்குறது, அந்த மாதிரிலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகி டாக் ட்ரைனிங் வந்து ஹார்ஸ் கொடுத்தா எப்படி இருக்கும், சிட்னா உட்காடுறது, அந்த மாதிரி நானே கற்பனை பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பேசிக்காக ரைடிங் கற்றுக்கலாம் அப்படின்னு ஃப்ரெண்டுகிட்ட போய் கற்றுக்கிட்டு நானே இப்போ ஒரு 11 இயர்ஸாக வந்து ட்ரைனராக இருக்கிறேன். வெரி குட். நிறைய குறும்பு பண்ணுற குதிரையெல்லாம் வந்து காம் கேரக்டராக மாற்றி ரைடிங் நல்லா கண்ட்ரோல் கொண்டு வந்துருக்கிறேன். என்னோட ஸ்பெஷல் வந்து நான் அடிக்க மாட்டேன், எந்த குதிரையுமே ஆட்டை குச்சி கையில் எடுக்க மாட்டேன். அந்தளவுக்கு நான் ஃப்ரெண்ட்லியாக பழகிற அளவுக்கு கொண்டு வந்துடுவேன். வெரி நைஸ். இப்போ ஹார்சஸ்க்கெல்லாம் என்ன ஃபீடு பண்ணுறீங்க? நாங்கள் ஆரம்பத்தில் வந்து நார்மலாக அந்த கோதுமை கிடைக்குமா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபீட் எனக்கு ஒருத்தர் ரெஃபர் பண்ணார். கோயம்புத்தூரில் சந்துருன்னு ஹார்ஸ் ஷூவிங் பண்ணுறாரு. ஓகே. அவர் சொன்னார். ப்ளஸ் வந்து நம்ம ஈரோட்டில் மோகன்குமார் டாக்டர் சொன்னார். ஃபீடு ரான்ச்சர்ஸ் ஃபீட். ஆமாங்க. இந்த இந்துஸ்தான் ஃபீல்டில் வந்து இருக்கிறோடைய க்ரோத் வந்து எந்த ஃபீல்டுமே இல்லை. ஓகே. அதே மாதிரி டாக்டர்ஸ் மெயினாக வந்து அதே தான். மற்ற ஃபீடு சாப்பிட்ற ஹார்சஸுக்கும் இந்துஸ்தான் ஃபீடு சாப்பிட்ற ஹார்சஸுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அவரே ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப தேங்க்ஸுங்க. அப்புறம் நான் இப்போ வரும்போது பார்த்தேன், நீங்கள் டாக் மாதிரியே ஹார்ஸை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி பெட் மாதிரி வச்சுருக்கீங்கன்னு. இப்போ வரும்போது அது நல்லா ஃபீல் பண்ணேன். நீங்கள் கையிலேயே பிடிக்கல, அது பாட்டு கூட வந்தது திரும்பினா இங்கே வந்து நில்லுனா நிற்குது. அது எப்படி, இதுக்கு என்ன பெரிய டிஃப்ரென்ஸுங்க டாக்? ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லைங்க, எல்லாமே பழகிட்டா குழந்தை மாதிரி தான் அப்படிங்கிறது வந்து நான் பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. அப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த ஃபீடு கொடுக்குறது வந்து எனக்கு அது ரிசல்ட் நல்லா தெரியுது. ரெஸ்பான்ஸ் குதிரை நல்லா பண்ணுது. ஓகே. நம்ம ஷார்ப்பாக ட்ரெயின் பண்ண முடியும். ஃபோக்கஸ் இருக்கு, நல்லா ஃபோக்கஸ் பண்ணுது, நம்மள நல்லா கவனிக்குது. ஒரு கூட்டத்தில் 100 பேர் இருந்தாலும் என்னை கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சு என்னோட கமாண்ட் தாண்டி எங்கேயும் போகிறதில்ல. என்னை கண்ணை பார்த்து தான் வேலை செய்யும். ஏன்னா டான்ஸ் ஃபங்க்ஷன்லாம் கொண்டு போவேன், நிறைய பேர் தடுமாறி ஓடும், அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் இப்போ எவ்வளோ நாளாக வந்து ரான்ச்சஸ் ஹார்ஸ் ஃபீட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க? இப்போ 1 இயராக தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே. இது வரைக்கும் ஏதாவது வயிற்று வலி, லேமினைட்டிஸ், கோலிக் ஏதாவது? இதை தான் நான் சொல்ல நேரத்தில் பார்த்துட்டு இருந்தேன். அதாவது இதுக்கு முன்னாடி வேற ஃபீடு கொடுக்குற வரைக்கும் நிறைய குதிரைகளுக்கு வயிற்று வலி வந்து பார்த்துருக்கேன். அதுக்கு வந்து சும்மா நாட்டு வைத்தியம் கொடுத்து ரெடி பண்ணிடுவோம், அவ்வளோதான். பட் கவனிக்காம மட்டும் இறந்துருன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம். இந்த குதிரை நான் வாங்கிட்டு வந்து 1 இயர் ஆயிடுச்சு. 1 இயராக வந்து இந்த ஃபீடு கொடுக்குற வரைக்கும் இது வரைக்கும் கால் வலி வந்தது இல்லை குதிரைக்கு. அதாவது இந்த ஹூஃபில் அந்த புழு வைக்கிறது, சேத்துக்குள்ளே நினச்சி குதிரை கொஞ்சம் ஒரு 6 மாதம் எனக்கு மழை ஈரத்தினால. அப்போ வந்து ஒரு நாள் கூட புழு வச்சதில்லை, கால் வலி வந்ததில்லை, வயிற்று வலி வந்ததில்லை. குதிரை எப்பயுமே பிரிஸ்காகவே இருக்கும். அப்புறம் சொல்கிற டைம் ஷார்ப்பாக புரிஞ்சுட்டு ஒர்க் பண்ணுது. இது வந்து ரிசல்ட் நல்லா தெரிஞ்சுது. பட் இது குதிரையோட நேச்சர் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நடுவில் மகாராஷ்டிரா நான் போனப்போ ஒரு 3 வீக்ஸ் நம்ம A to B ஃபார்ம்ஸில் விட்டுட்டு போயிருந்தேன். அந்த 3 வீக்ஸ் வந்து இந்த ஃபுட் அங்கே இல்லை. ஓகே. அங்கே வந்து காட்டுக்குள்ளே அரும்புல் மேய்ஞ்சிட்டு இருக்கோம். அப்போ வந்து அது வந்து தண்ணி கம்மியாக தான் குடிச்சிச்சு. ஹார்ஸ் ஃபீடுமே இல்லை. அவங்க வந்து வேறு ஏதோ ஃபீட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வந்துச்சு குதிரைக்கு. யூரினில் இன்ஃபெக்ஷன் ஆச்சு, வயிற்று வலி வந்துச்சு, கால் வலி வந்துச்சு குதிரைக்கு. ரொம்ப டவுன் ஆகி இழைச்சிருச்சு குதிரை 3 வீக்ஸ்லேயே. மறுபடியும் கொண்டு வந்து மறுபடியும் 1 மந்த் ஆச்சு ரெடி பண்ணுறதுக்கு. அந்த இந்துஸ்தான் ஃபீடு மட்டும் தான் கொடுத்தேன். மீண்டும் சொல்ல போனால் அந்த கண்ணை சுற்றி கருப்பு கலரில் மறு மாதிரி வந்துருச்சு. உதட்டில் ஃபுல்லாக கருப்பாக வந்து
குதிரையே அசிங்கமாக போயிடுச்சு. எனக்குன்னா மனசே கேட்கல. ஓகே. அந்த டைம் வந்து டாக்டர் அவைலபிளாக இல்லை, ரொம்ப பிஸியாக இருந்தார். கூப்பிட்டு 2-3 நாள் டாக்டர் வரல. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் இந்த ஃபீடு ரிட்டன் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா அந்த மருவெல்லாம் கொட்டுச்சு. எனக்கு அப்படியே டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் மருவு இருந்துச்சு, கொட்டிருச்சான்னு பார்த்தேன் 2 நாளில். அப்புறம் போக போக எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. உடம்பு மடி கொஞ்சம் புஸ்டிக்காக ஆச்சு. அந்த பழைய பர்ஃபார்மன்ஸ் குறைக்க வந்துச்சு, அந்த சுறுசுறுப்பு வந்துருச்சு. இப்போ அந்த ஃபீடு வந்து எவ்வளோ முக்கியம்னு அப்போ தெரிஞ்சுட்டேன். அதாவது வெயில போனது நல்லோட அருமை தெரியுங்கிற மாதிரி. தீவனம் வந்து இது சூப்பர் நேப்பியர் தான் கொடுத்துருக்கேன். எனக்கு அது மட்டும் தான் இருக்கு, அருகம்புல் கிடைக்கிறது இல்லை. எனக்கு கட்டி வச்சு தான் தீனி போடுறேன். பட் இதில் வந்து காலிக்கு வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம ரெகுலர் இந்த ஃபீட் கொடுத்துட்டு இருக்கிறதுனால இது வரைக்கும் வந்தது இல்லை. ஒரு ரிலீஸ் ஆகிக்குது. இப்போ ரெகுலராக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால குதிரை வந்து டயர்ட்னஸும் ஆகிறது இல்லை. மினிமம் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் ரைட்டு போனால் கூட குதிரை பிரிஸ்காகவே இருக்கிறதுல டயர்ட்னஸ் ஆகிறது இல்லை. அது நல்ல ரிசல்ட் தெரியுது எனக்கு அதில். ஓகே வியூவர்ஸ், இனி அடுத்தது வந்து ரஞ்சித் இப்போ அவர் போய் ட்ரைனிங் கொடுக்குற ரைடிங் ஸ்கூலுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறாரு. அதாவது A2B ஃபார்ம்ஸ்னு இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் அந்த பக்கம் இருக்குது. எவ்ரிடே இவர் அங்கே போய் அங்கே வர்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அங்கே இருக்கிற ஹார்ஸஸுக்கும் அவங்களும் புதுசாக ஆரம்பிச்சிருக்கனால இவரோட கைடன்ஸில் தான் அந்த A2B ஃபார்ம் வந்து ஸ்டட் ஃபார்ம் இப்போ நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. இனி அடுத்தது அங்கே ரஞ்சித்தை வந்து அங்கே எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாரு, அங்கே இருக்கிற ஹார்ஸஸ் பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்.